Good afternoon to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல ஒரு பாலினாமியல்னா என்ன, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதோட ஸ்பெஷல் டைப் பாலினாமியல், அந்த பாலினாமியல்னா என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பாலினாமியல்ல ப்ராடக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கமான். பாலினாமியல்ஸ் வர்சஸ் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை வேரியபிள் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும், அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ், தட் மீன்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா அது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லிடலாம். ஈக்குவல் சைன் மட்டும் இருக்கக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஓகே, அப்படின்னா பாலினாமியல்ஸ்னா என்ன? ஸோ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல சில விஷயங்கள் இல்லாம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு கொடுக்கறது தான் பாலினாமியல்ஸ். ஸோ பாலினாமியல்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a0 x power n, a1 x power n minus 1, a2 x power n minus 2, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் மஸ்ட் பி த இன்டிஜர். ஸோ பவர்ஸ் லெட்ஸ் எக்ஸ்போனன்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பவர்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்போனன்ட்ஸ் மஸ்ட் பி த இன்டிஜர்ஸா இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படிலாம் இல்லை இருக்காது. பாலினாமியல்ஸ்னா எதெல்லாம் பாலினாமியல்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்லையும் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் இருந்தா அது நாட் அ பாலினாமியல். ஸோ இங்கே இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னதுமே இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஒன். இட் மஸ்ட் பி அ non-negative integer. Exponents must be non-negative integers. Then it is polynomial. Otherwise, it is just called as algebraic expression. Negative exponents இருந்தா அதை polynomial சொல்ல மாட்டோம். For example, x power minus 2, x power 1, 2x. இதை polynomial சொல்லுவோம்னா no, not a polynomial. சரி, fraction இருந்துச்சுன்னா அதையும் polynomial சொல்ல மாட்டோம். Fractional exponents like x power 1 by 2, x power 5 by 2, இதையும் இட்ஸ் நாட் அ பாலினாமியல். அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சப்போஸ் இப்படி x plus 1, x plus 2, x plus 5 இந்த மாதிரி ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ல, அதாவது பாலினாமியல் டேர்ம்ஸ் இட் இஸ் ஆஸ் அ ஃப்ராக்ஷனா இருந்துச்சுன்னா அதுவும் இட்ஸ் நாட் அ பாலினாமியல். ஸோ எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். செலக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாலினாமியல் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படிலாம் இருந்தால் ஒமிட் பண்ணிட்டு ஒன்லி வேரியபிள்ஸோட பவர் ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜரா, தட் இஸ் 0 to 0, 1, 2, 3 அப்படி போகக்கூடிய நான் நெகட்டிவ் இன்டீஜரா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இல்லை ரெண்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், அதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஸோ நாட் ஓன்லி த பாலினாமியல், எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் நம்ம அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் we know that. So 5 4 multiple பண்ணா we can say the answer is 20. So இங்க suppose இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, suppose x plus y 2x plus 5 அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? இதையும் மல்டிபிள் பண்ணலாம், இதை மல்டிபிள் பண்ணலாம், இதை மல்டிபிள் பண்ணலாம், இதை மல்டிபிள் பண்ணலாம். So x times 2x, இங்க xக்கு முன்னாடி 1 இருக்கதா, so 1 times 2 is 2. x times x is nothing but x square. எப்படி? x is in like terms, ரெண்டுமே like terms. அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா எப்படி x square அப்படின்னா, there is a exponent formula, x power m times x power n equal to x power m plus 1. அதே மாதிரி x power m divided by x power n equal to x power m minus n. இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் லாஸ் நம்ம படிச்சோம். ஸோ அந்த எக்ஸ்போனன்ட் லாஸ் அப்ளை பண்ணுறோம். x times x will be x square. Because ரெண்டோட பவர் 1, 1 ஆட் பண்ணா we will get 2. Then இங்க x இல்ல, so 5 times x will be 5x, 2x into y, so 2xy, there is no like terms, then 5y. This would be the answer. So like that we need to multiply
Then இப்போ டிவைடில் சப்போஸ் இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க mn cube m square n இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா now we can group the like terms m square n cube n like terms group பண்ணியாச்சு. தென் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். mல வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, 1 minus 2. இங்க பார்த்தோம்னா 3 minus m. So m power minus 1 n power 3 minus 1 is 2. So m minus 1 n power 2 will be the answer. இதை எப்படி இன்னொருக்கு மாற்றி எழுதலாம். m power minus 1 divided by m எழுதலாம். So we can have the answer as n square by 3. So இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஒரு பாலினாமியலை with the help of this exponents law we can simplify it. இதுலயும் நம்ம வந்து like terms படிப்போம். like terms தான் same variables இருக்கிறத we can apply this form exponent formula அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட்ஸ் அதோட கோஎஃபிஷியன்ஸா இருந்தா we need to use the coefficient properly by division or multiplication. Suppose 60 m cube 15 m square என்னன்னா 60 15 divide பண்ணா we will get 4. m m square divide பண்ணா we will get m power minus 1. n cube by n divide பண்ணா we will get n square. So the answer is 4n square by m. இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணும். சேம் திங் லைக் டேர்ம்ஸ் எந்த வேரியபிளோ அதோட லைக் டேர்ம்ஸை குரூப் பண்ணி டிவைட் பண்ணும் ஆர் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் we need to use the distributive law which is already we have studied. That is என்ன மெத்தட் சொல்லுவோம்னா இட்ஸ் அ FOIL மெத்தட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏசி ஃபர்ஸ்ட் தென் அவுட்டர் ஏவும் டியும் then I inner plus BC then last B and D. This method is called the FOIL method. So FOIL, F means first, O means outer, then I means inner, L means last. So first term plus outer term then plus inner term plus last. This is the distributive property. Using this distributive property, we need to multiply the combination of two expression. Suppose if there is no combination of two expression, இந்த மாதிரி தனியா இருந்துச்சுன்னா we can directly multiply or divide. Okay, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் பார்த்தோம்னா it will be a easiest one. So there is a biggest table. இந்த டேபிளை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் with the help of multiplication or division of the polynomial or expression, algebraic expression. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும். பிஃபோர் தட் என்ன பண்ணலாம்னா இந்த காலம்ல வர ஆன்சர்ஸை முதல் ஃபில் பண்ணு. ஸோ இப்போ இங்க 5th டேபிள்ல இருக்கு இந்த நம்பர் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் பார்ப்போமா. 2y square z இது ரோல இருக்க காலம்ல இருக்காது. தட் இஸ் அ ரோ. 4ல இருக்காது. தென் காலம் 5ல இருக்க நம்பர் ஏதோ ஒரு நம்பர் xz ஸ்கொயர். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க -10x square z cube. ஸோ கரஸ்பாண்டிங் ரோல அந்த காலம்ல ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை அந்த செல்ல போடணும். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் இது. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. தட்ஸ் கரெக்ட். ஒய் ஸ்கொயர். இங்கே ஒரு இசட், இங்கே இசட் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் இசட் கியூப். ஸோ அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவா என்ன டேர்ம் இருக்கு -10. ஸோ 2 times what will give -10. ஸோ தட் இஸ் அப்போ நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தட்ஸ் அ -5. அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிடலாமா. சாரி. ஸோ டேஷ் x power 4 y cube equals to 4x power 5 y power 4. ஸோ ஒரு x வந்தா கரெக்டா இருக்குமா, 4 வந்தா கரெக்டா இருக்குமா, அப்புறம் y power 4 இருக்கு. ஸோ ஒரு y. ஸோ 4xy வந்தா கரெக்டா இருக்குமா, ஏன்னா 4 times இங்க எதுவுமே இல்லை 1. 4 times 1 is 4. Then x times x power 4 is x power 5. Y times y power cube is equal to y power 4. So this answers to be 4xy. அதே மாதிரி இந்த கேப் என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ டேஷ் 2xyz equals to -14xyz ஸ்கொயர்.
So coefficient பார்க்கலாம். Dash multiply by 2 will give minus 14. So that is minus 7. Then xy ஏற்கனவே இருக்கு. Z, what is multiplied with z will give z square. We will have z. So minus 7z would be the answer. Now நம்ம டைரக்டா மல்டிபிள் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஓகே, x power 4 is multiplied with 2x square. So இங்க ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல. So 1 times 2 is 2. X power 4 times x power 2. So 4 plus 2 will be 6. இங்க 2 4s are 8. X times x square, x cube. Y times இங்க y ல எந்த பவரும் இல்ல. So just y power. So எந்த பவரும் இல்லைன்னா it's nothing but y power 0. Yeah, because anything power 0 is 1. Anything power 0 is equals to 1. Okay, so here minus, here 2. Minus 1 to 1 times 2, minus 2. X squared times x squared, x power 4, y. 2 2s are 4, y square z, x square. Here minus 6, x cube, y z. Then minus 14, x square z. இங்க பார்க்கலாமா? செகண்ட் காலம் ஃபில் பண்ணலாமா? minus 2 அப்படியே வரும். x power 4 times x power 5, y. Then minus 4 times minus 2, minus 8, x square, y square. Then minus into minus plus. So அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு நெகட்டிவ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது we will get positive number. ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர். alternate signsல நம்ம பண்ணணும்னா we will get the negative number. Minus times minus plus 2, x square times x cube, y times y is y square. Here minus 4, x, y square, y cube, z. 6, x square, y square, z. 14, x, y, z. Yeah. X power 4, y cube. X power 4 ஓட multiple பண்ணோம். So x power 8, y cube. Here minus x power 6, y power 4. Here 2, x power 4, y power 5 is it. Minus 3, x power 5, y power 4, c. And minus 7, x power 4, y cube, z. இதை பண்ணலாம். 2 இங்க கான்ஸ்டன்ட் எதுவும் இல்லை. So 2 x power 4, so x power 5, y is as it is. Here 2 times 4 is 8, x times x is x square, y times y is z square, z. Then 2 times minus 1 is minus 2, x times x square is x cube, y times y is y square, z. Then 2 times 2 is 4, x, y cube, z square. Minus 6, x square, y square, z square. Here. Minus 5 அப்படியே வரும். x power 5, z square. Then minus 20, x square, y, z square. Then 5, x cube, y, z square. Then here 15, x square, y, z cube. Then 35, z cube, x. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளாக ஒரு காம்ப்ளிகேட்டடாலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் த ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஒரு 3 அந்த கொஸ்டின் காலம், ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணோமே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறைமுகமாக டிவைட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணினா we will get that answer அப்படின்னு சொல்லி 2 times what will get minus 10. What times x power 4 y cube gets 4x power 5 y power 4. அந்த மாதிரிலாம் மறைமுகமாக அதில் டிவிஷன் பண்ணியிருக்கோம். தென் அதர்ஸ் ஆர் த மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரோட லைக் டேர்ம்ஸும் அடுத்த நம்பரோட லைக் டேர்ம்ஸோட பவர்ஸையும் ஆட் பண்ணணும். டிவிஷன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லைக் டேர்ம்ஸ் அண்ட் செகண்ட் இருக்கிற நம்பரில் இருக்கிற லைக் டேர்ம்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் த எக்ஸ்போனன்ட் ரூல். ஸோ அந்த 2 ரூலையும் அப்ளை பண்ணி we can easily
do the multiplication of algebraic expression and division of algebraic expression. ஸோ நாளைக்கு இதில் வந்து இன்னும் எப்படிலாம் வந்து க்ரியேட்டிவாக ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. See you then. Bye bye.